ஐபிபிஎஸ் அஃபிஷியலாக ரிவைஸ்டு வெர்ஷன் கேலண்டரை வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி பிஓ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வருது. கண்டிப்பாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் கேலண்டராக இருக்குது. ஐபிபிஎஸ் பிஓக்காக ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் 3 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி. நான் ஏன் உங்களை பிஓ எக்ஸாம் படிக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே வேறு, ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுவே ஐபிபிஎஸ் பிஓ அப்படிங்கிறது ஹை லெவல் செம்ம நம்ம கிராக் பண்ண கற்றுக்கணும். ஸோ நான் அதனால தான் நவீன் சார் கிட்ட கூட சொல்லி நிறைய ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஓரியன்டாக கொஸ்டினை கொண்டு வந்தேன். அப்படியே நாலு பேடா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட சப்போர்ட் நீங்கள் குறைச்சிட்டீங்க. ஸோ நாங்கள் இப்போதைக்கு டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு நவீன் சாருடைய மெயின்ஸ் ஃபார் ஐபிபிஎஸ் பிஓ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்பிஓக்கு நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். ஐபிபிஎஸ் பிஓக்கு நவீன் சார் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்பாரு. நான் ஏன் படித்து அவ்வளோ டைம் சொன்னேன் அப்படின்னு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இயர்லியாக உங்களை ரெடி பண்ண வைக்கணும். அதுதான் நான் என்னோட பர்பஸாக இருக்குது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி அனலைசிஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. இது நம்ம கொடுத்த கேலண்டர் அப்டேட். ஓகேங்களா? அண்ட் வந்திருக்கிறதும் இதே எக்ஸாக்டாக இந்த டேட் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அஃபைர் ஸ்க்ரோலில் வீக்லி கண்டென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃபார்மேட்டில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? ஐபிபிஎஸ் எல்பிஓ இந்த 2 எக்ஸாமில் இப்போ நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமும் எல்பிஓ எக்ஸாமும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இதோடைய ப்ரிலிம்ஸும் எல்பிஓ எக்ஸாமும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். இந்த டைம் வரக்கூடிய எல்பிஓ கொஞ்சம் ஹையர் லெவல் இருக்கும். லெவல் 1 அப்படிங்கிறது பிஓனா, லெவல் 2 எல்பிஓ, லெவல் 3 ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ். இந்த மாதிரி 3 லெவலாக பிரித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு நவீன் சார் எடுப்பார். எல்பிஓ எக்ஸாமுக்கு நான் எடுக்கிறேன். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கும் நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் போயிட்டுருக்கு. இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எக்ஸாம் ரேலியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் கொடுக்குறாங்க. இன்டர்ஃபேஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் இனிமேல் டைவர்ட் ஆகக்கூடாது. எல்பிஓ எக்ஸாம் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. ஆல்ரெடி அது கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜூலையில் தான் வந்திருக்கு. ஜூலை 2nd வீக் சொல்லியிருந்தோம். 12ஆம் தேதி இருந்திருக்கு. அந்த 12ஆம் தேதி இன்னும் ரொம்ப நாள் கிடையாது. அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பார்க்கணும். பிஓ வேக்கன்சிஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அந்த வேக்கன்சியை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண பாஸ் பண்ணுறது கொஞ்சம் இந்த டைம் கஷ்டமாக இருக்கும். ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எக்ஸாம் ஈஸி, இன்டர்வியூ ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸு கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு எஸ்பிஐ பிஓ தான் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கள 80% பேர் வேலை வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் ஐபிபிஎஸ் பிஓ இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் இதை ரொம்ப நாள் முன்னாடியிருந்தே சொல்லிகிட்ருக்கேன். அந்த நியூ கேலண்டர் வந்த அன்றைக்கி இருந்து பிஓவில் ப்ரிலிம்ஸில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வீக்கர் செக்ஷனாக ஏதாச்சும் இருந்தால் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜியோடு நான் வரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.